குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இந்த கிணற்றுக்குள்ள பூதம் இருக்குன்னு சொல்லுவாங்களாங்க. இதனுடைய முழு தத்துவத்தை எப்படியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்களாங்க. அப்போது எது உங்களுக்குள் கிணறுங்கிறத முழு தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்குள் பூதம் என்பது எது என்பதையும் நீங்களே விளக்கி கொள்ளலாங்க. தெளிவான ஒரு நீரோடைக்குள்ள யாராச்சும் ஒரு கல் இருந்தால் அந்த நீர் அலைகள் எப்படி படறி படறி ஓடுகின்றதோ மீண்டும் அந்த நீர் தெளிவடையும், அக்கல் உள் ஆழம் சென்று விட்டால்னு கூட சொல்லலாங்க. அப்போது உங்களுக்குள் நாங்கள் ஒரு கிணறு வெட்ட ஆசைப்படுகின்றோம். ஓ பூதமே, நீ எப்பொழுது வெளிப்படுவாய்? ஒரு மனிதன் தனக்குள் எந்த ஒரு சாக்காடு, அதாவது எந்த ஒரு விளைவுகளையும் அவன் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் அவனுக்குள் மாபெரும் சக்தி இருப்பது ஒரு நாளும் வெளிப்படாமல் அவனுள்ளேயே மீண்டும் மீண்டும் மண்டி போய் மறைந்து விடும். ஆனால் அவனை எப்பொழுதெல்லாம் நாங்கள் கிணறாக நினைத்து அவனுள் இருக்கும் சாமர்த்திய தன்மைகளை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றேனோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள் அந்த பூதம் கண்டிப்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்பட்ட அடுத்த கணமே அந்த பூதம் கணமாய் மாறி யார் அதை முழுமையாய் வெளிப்படுத்த ஆசைப்பட்டாரோ அவருக்கே அந்த பூதம் கணம் பொருத்தியவர் என்ற பெயரோடு சேர்த்து பூதகணமாய் மாறி நிற்கட்டும். இன்றைய காலகட்டத்தில் நான் பூதகணன், பூதங்களை உருவாக்கும் தத்துவ ஞானி, அதிலிருந்து எதனை நான் உருகொடுத்தேனோ அது இந்த உலகிற்கு ஆபரும் சக்தியாய் பிறந்து உருகிய தன்மையை உலகியல் தத்துவங்களோடு அதீத ஞானம் படைத்து ஏன் எதற்கு நான் பிறந்தேன் என்பதன் முழு ஆகமத்தையும் இவ்வுலகிற்கு உணர்த்தி அதில் அதுவும் பயனடைந்தால் அதுவே எனக்கான பூதகணனாய் இருக்கட்டும். நான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பூதகணங்களை கொடுத்து விட்டேன். என் பூதகணம் எங்கிருந்து பிறக்கிறதோ அதில் என் உருவம் முழுமையாய் தெரிய வேண்டியதில்லை. ஓ பூதகணங்களே, உங்கள் பெயரில் எது முக்கியமாக பறைசாற்றப்பட்டதோ அவ்விடத்தில் உங்களை நான் பதிவிட ஆசைப்படுகின்றேன். என் கருவறைக்குள் நீ இருந்தால் உனக்கே அத்தலையங்கமாயிருப்பாய். கோபுரத்தில் நீ இருந்தால் உன் கோபுரத்திற்கு நீயே அதீத ராஜாவாய் இருப்பாய். உன் வாசலுக்குள் நான் உனக்கான அதிபதியாயிருக்க நீயே என் பூதகணம். அனைவருக்கும் நான் இறுதி சுற்றை எப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்க ஆசைப்படுகின்றேனோ அதில் உங்களுள் இருந்து ஒரு துளி வெளிப்பட்டால் உங்கள் பெயரில் நான் உங்கள் பெயரை எப்படி பறைசாற்றுவேனோ அதில் நான் தென்பட மாட்டேன். உங்களையே, உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆத்ம ஒளியையே உங்களில் நான் பூதகணனாய் வெளிப்படுத்தி காட்டிடுவேன். மகா கணபதியாய் அனைவருக்கும் கணம் பொருத்திவிட்டேன். கணம் எங்கிருக்கின்றதோ அங்கே உங்களுள் நான் கணபதியாயிருப்பேனாக. அனைவருக்கும் பூதகண வணக்கம். குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றி.